ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு அதிசார பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த குரு அதிசாரம் எப்போ ஆகுது அப்படின்னா 17/10/2025 7/12/2025 வரைக்கும் குரு அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இது 1.5 மாத காலகட்டம் மட்டுமே. ஸோ அதனால் 1.5 மாதத்துக்கு குரு மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு இருப்பார். அதுக்கப்புறம் 7/12க்கு அப்புறம் 7/12/2025க்கு அப்புறம் குரு வக்ரகதியாக கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போயிடுவார். இது சிம்ம ராசிக்கு குரு 12ஆம் இடத்துக்கு வராருங்க. நான் சொல்கிறது எல்லாமே திருக்கணிதப்படி. ஸோ அதனால் குரு உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. 12ஆம் இடத்துலேருந்து குரு எங்கே பார்க்குறாரு அப்படின்னா 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது உங்களுக்கு குரு மிகப்பெரிய லெவலில் நன்மை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். 1.5 மாத காலகட்டம் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், நிறுத்தி நிதானமாக இருக்கணும். இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களாக நான் இதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போவும் அதே தான் அழுத்தி நான் சொல்லுவேன். பொதுவாகவே குரு 12ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் பார்க்கக்கூடிய இடங்களும் நல்லா இல்லாதபோது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 12ல் இருக்கனால 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, பதவி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள், அதே மாதிரி புதுசாக பதவி கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லதுங்க. பொருளாதாரத்தை சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்க போகுது. அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. ஆனால் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்க ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். குரு எங்கே பார்த்தாலும் அதை வளர்த்து விட்ருவார். நோய் ஸ்தானத்தை பார்க்குறாரு, அதையும் வளர்த்து விட்ருவார். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கரெக்டாக உங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கடனை அடைச்சிட முடியும். 8ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால குரு தேவையில்லாத அந்த மருத்துவ செலவுகள், தேவையில்லாத அவமானங்கள், இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டமும் வரும். ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு அஷ்டம சனி போயிட்டுருக்கு. குரு அங்கே பார்க்குறதுனால அஷ்டம சனியிலேருந்து உங்களுக்கு விடிவு காலம் கொஞ்ச நாளைக்கு, சரிங்களா? பொதுவாகவே சிம்மராசிக்கு அஷ்டம சனி காலம் சொன்னேன் இல்லையா? இந்த அஷ்டம சனி காலத்திலேருந்து குருவோடைய பார்வை அந்த அஷ்டம சனியை தாக்கத்தை உண்டு பண்ணாது, தாக்கத்தை குறைச்சிரும். பொதுவாக 4ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. இவ்வளோ நாளாக அது கஷ்டத்தில் இருந்துச்சு. இப்போ குரு பார்க்குறதுனால ஒரு நல்ல அமைப்பை கொடுத்துருவார். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் இருக்குது. நல்ல இன்கமும் உறுதியாக உங்களுக்கு உண்டு. பொருளாதார வாழ்க்கை தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு குரு 6ஆம் இடத்தை பார்க்குது. 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. ப்ரொமோஷன் கிடைக்கிறது, நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதே நேரத்தில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் இருக்கணும். மற்றவங்களுக்கு போய் இந்த அட்வைஸ் பண்ணுற வேலையை விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு ராசியில் கேது இருக்குது, அஷ்டமத்தில் சனி இருக்குது, குரு 12ல் இருக்குது. இந்த சிம்ம ராசிக்கு ரொம்ப ரொம்ப போராத காலகட்டமாக இருக்கனால நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு வந்தால் மட்டும்தான் அது நல்லது. இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிரமமாக போயிடும். இது நான் அட்வைஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு நீங்கள் கஷ்டப்பட காலத்தில் தெய்வம் ஒரு வாக்கு சொல்லுதுன்னு நினச்சிக்கிட்டாலும் சரி. ஏன்னா வாலண்டியாக மற்றவங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணி நல்ல வழிக்கு அவங்கள கொண்டு வரணும்னு நீங்கள் இயற்கையாக நினைக்கக்கூடிய ஆள். ஆனால் அதுக்கு இப்போ நீங்கள் ஆளாகாதீங்க. அதுக்கு இந்த டைம் நல்லா இல்லை. நீங்கள் பொதுவாகவே மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி உங்களோட வளர்ச்சி அடையும் போது அவங்களையும் கூட கூட்டிகிட்டு போகிறது உங்களோட இயல்பாக இருந்தாலும், இந்த காலகட்டம் நீங்கள் நல்லதே செஞ்சாலும் சரி, நல்லதே சொன்னாலும் சரி, அப்படியே ஆப்போசிட்டாக அகென்ஸ்டாக மாறும். தேவையில்லாமல் அதை நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதனால் உங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது இன்னும் ஏன் சுமை அதிகமாக ஏற்படுத்துகிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அதனால் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படின்னு போனோமா, வேலை பார்த்தோமா, வந்தோமா, ஏதாவது ஒன்று சொல்கிறாங்களா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களை கடுப்பேற்றுறதுக்குன்னே சில பேர் வருவாங்க. பட் அவங்களெல்லாம் காணாமல் வர்றது தான் ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் குரு மறைஞ்சிருக்காரு. அதனால் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம் தான் சண்டை சச்சரவு. வெளியில் இருக்கக்கூடிய டென்ஷனை வீட்டில் காமிக்கக்கூடாது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் சோறு தண்ணி கிடைக்காது. அதனால் வீட்லேயும் ரொம்ப அமைதியாக இருக்கணும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதனால் வீட்லேயும் ரொம்ப அமைதியாக இருங்க. உங்கள் மேலே
மேலே தப்பு இருந்தாலும் இல்லைனாலுமே இந்த காலகட்டத்தில் குரு மறைஞ்சிருக்கனால உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்குன்னு வீட்லேயும் வெளியிலேருந்து தான் ஆள் வராங்கன்னா வீட்லேயும் கொஞ்சம் அப்படி தான் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம், எல்லா விஷயத்தையும் கடந்து வர முடியும். உங்களுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்குது. எப்போவுமே சிம்ம ராசி வந்து நேர்மையாக இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. அதனால் நிறைய விஷயங்களில் வந்து சிக்காமல் வெளியில் வரதுக்கு முடியும். இயற்கையாகவே வந்து சூரியன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கனால சூரிய வழிபாடு பண்ணுங்கள். காலையில் 6 to 7 உதயமாகக்கூடிய சூரியனை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமை சிவன் ஆலயம் சென்று வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிங்கன்னா இந்த கஷ்ட காலத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். கிரக சூழ்நிலைகள் சரியில்லைன்னா அந்த சிவபெருமானை வழிபாடு பண்ணிங்கன்னா அத்தனை பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் நீங்குவீங்க. அத்தனை பிரச்சனைகளும் எப்படி வந்து ஒரு பனி இருக்குது அப்படின்னா சூரியன் வந்து அதை வரும்போது அப்படியே பனி போல் அது விலகிரும் இல்லையா, அதே மாதிரி சிவனுடைய வழிபாடு பண்ண உங்களோட பிரச்சனைகள் வந்து அப்படியே விலகி போயிடும், கண்ணுக்கு தெரியாது. அதனால் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்குது. பட் ஆனால் கவனமாக இருங்கன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடனை தீர்க்கறதுக்கு ஒரு சோர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உருவாகும். நீங்கள் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த கடன் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனையிலேருந்து மீட்டெடுக்கிறதுக்கு குரு 12ல் வந்து பார்க்குறாரு. அப்போ எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சோர்ஸ் இருக்கும். புதுசாக டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு, உங்கள் பிஸ்னஸை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு கடன் கிடைக்கும். அதே மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான லோன் எடுப்பீங்க. ஒரு வீடு வாங்குறதோ அல்லது ஒரு இடம் வாங்குறதோ ஒரு லோன் எடுத்து சின்னதாக ஒரு லோன் போட்டு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு. அதே மாதிரி வாகனங்கள் வாங்குறது, கார் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அஷ்டமத்தை குரு பார்க்குது. அதனால் தேவையில்லாத கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். குரு 4ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குது. மருத்துவ செலவு இருக்கிறதுனால வண்டி வாகனங்களுக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க. ஒரு விரயம் இருக்குது, அது சுப விரயமாக மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது வந்து கோல்டாகவும் இருக்கலாம், ஒரு இடமாகவும் இருக்கலாம், அல்லது வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதாகவும் இருக்கலாம். உங்களுக்கு என்ன விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஆர்வம் இருக்கோ, எதில் நம்பிக்கை இருக்கோ அந்த விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது கட்டாயம் உங்களுக்கு பெரிய டெவலப்மெண்ட்டை உறுதியாக கொடுத்துருங்க. அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவனோ மனைவியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து செல்லணும். இல்லை அப்படின்னா சண்டை சச்சரவுகள் போட்டு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்துன்னு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. வாழ்க்கையில் வந்து உறவுகள்கிட்ட அனுசரித்து போகிறது தான் வாழ்க்கை. அதனால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக பெண்களுக்கு கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா 8ஆம் இடம் வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் மாங்கல்ய ஸ்தானமாக இருக்குது. அதை கணவர் வந்து அலட்சியப்படுத்திட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் அலட்சியமாக இருந்துடாதீங்க. அவரை வலுக்கட்டாய பிடிச்சிட்டு போய் என்ன செய்யுங்க, டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுருங்க. அவருக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லுவார். ஆனால் உங்களுக்கு என்ன செய்யணும், நீங்கள் இந்த டைமில் ஒரு தலையில் ஒரு கொட்டை போட்டு ஒரு அடியை போட்டு, இல்லை இது எனக்கு நீங்கள் முக்கியம், அதனால் நான் உங்களை வந்து பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், தரத்தரனே இழுத்துட்டு போய் டாக்டர்கிட்ட உட்கார வச்சுருங்க. அவர் ஒப்பீனியன் கொடுக்கட்டும், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது பிரச்சனைக்குரியதுன்னு அவர் ஒப்பீனியன் கொடுக்கட்டும். ஏன்னா கணவருக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது, மருத்துவ செலவு இருக்குன்னு உங்களுடைய ராசி அமைப்படி இருக்கனால கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டான அமைப்பு, குடும்பத்தாருடைய ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கு உண்டானது, புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக நான் சிம்மராசி பெண்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன்னா, கணவரை அதிகமாக டார்ச்சர் பண்ணாதீங்க. அவங்களுடைய கை இது பண்ணிவிட்டு ஆன்லைனில் ஆர்டர் போடுங்க. அவங்கக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போடுங்க. இந்த ஆன்லைனில் ஆர்டர் போடுறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி உங்களுக்கு தோணும், விரக்தி, அதனால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வாங்கணும்னு தோணும். பட் ஆனால் வீட்லேயும் என்ன சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா 12ல் குரு மறைஞ்சிருக்கும் போது நிறைய விரக்திகள் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து படிப்பை விட்டுட்டு டைவர்ட் ஆகிறதுக்கு உண்டானது, அப்படியே வந்து சோஷியல் மீடியாவுக்கு போகிறது, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, யூடியூப்பு, ஷார்ட்ஸு, இந்த மாதிரி போகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸு சிம்மராசியுடைய குழந்தைகளை பார்த்து அவங்கள வழிநடத்த வேண்டியது கட்டாயம். அது இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு வராது. குருவோடைய அனுகிரகம் இல்லாதனால ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. அதனால் 4ஆம் இடத்தை பார்த்துறாரு. ஆரம்ப கல்வி ஓகே, ஆனால் ஹையர் எஜுகேஷன்ஸில் நீங்கள் நினச்ச மாதிரி வர முடியாது, இல்லை நினச்ச பிளேஸ்மெண்ட்டுக்கு போக முடியாது, இதெல்லாம் இருக்குது. அதனால் பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த
இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சிம்மராசியில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பதவி ஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறதுனால கவர்மெண்ட் எக்ஸாம் போகிறவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. இந்த டைமில் ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், உயரிய பதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு. அதே நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால லஞ்ச லாவண்யங்களை ஈடுபடும் போது கவனமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. பொதுவாகவே லஞ்ச லாவண்யங்களில் வந்து உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க ப்ரெஷர் பண்ணி நீங்கள் வாங்கினாலும் கடைசியில் நீங்கள் பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டு போயிடுவீங்க. அதனால் 1.5 மாத காலகட்டம் ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் நடந்துக்கிறது நல்லது. அதனால் லஞ்ச லாவண்யங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கு இது சூப்பரான டைம்னு நான் சொல்லுவேன். குரு மறைஞ்சாலும் அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப நல்ல டைமாக இருக்குது. திடீர்னு வந்து பேர் புகழ் எடுக்கிறது, நெகட்டிவாக பப்ளிசிட்டி ஆனாலும் நீங்கள் உங்களுடைய பேர் அப்படிங்கக்கூடியது அத்தனை பேத்துக்கு தெரியும். கட்சி ரீதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா சில பொறுப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கும், நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்கும். கட்சி ரீதியாக நிறைய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நிறைய பல்வேறு இடங்கள்லேருந்து சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி தாய்வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி தாய்வழி சொத்துக்கள் வரும். கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி நீங்கள் யார் மேலேயாவது கேஸ் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. உங்கள் மேலே யாராவது கேஸ் போட்டிருந்தாலும் உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்பு. அதனால் கோர்ட்டு கேஸு விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால உயில் சொத்து, பினாமி சொத்து, அதாவது வாரிசு இல்லாத சொத்து, இந்த மாதிரி சொத்துக்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் ஏதாவது ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாம் நீங்கி உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்பு. சில பேருக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், லாட்ரி, புதையல் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. பொதுவாகவே சிம்ம ராசிக்கு வந்து பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்குது. மற்றபடி இந்த தேக ஆரோக்கியத்துலேயும் இந்த ஃபேமிலி இதுலேயும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். குரு அதிசார பயிற்சி. இந்த குரு அதிசாரம்னா என்ன, அது எப்போ நடக்கிறது, ஏன் நடக்கிறது, அதாவது அதோட அமைப்பு என்ன, எத்தனை நாளைக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். குரு அதிசாரம்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். நம்ம எப்படி வந்து அந்த காலத்தில் டேப்பில் வந்து டேப் ரெக்கார்டர் இருந்துன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபாஸ்ட்டாக முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம வேணும்னா ரிவர்ஸ் ரீவைண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷன் ஆஃப் குரு ஜூபிட்டர் அப்படிங்கிறது தான் குரு அதிசாரம்னு பேர். இந்த குரு அதிசார பயிற்சினா என்ன அப்படின்னா, பூமியிலேருந்து பார்க்குறதுக்கு சூரியனை முந்திக்கொண்டு அடுத்த ராசிக்கு போகிற மாதிரி ஒரு மாய தோற்றம் தான் இந்த குரு அதிசார பயிற்சி. ஆக்சுவலாக அவர் வந்து குரு வந்து கடகராசிக்குள்ளே போகலை, ஆனால் சூரியன்லேருந்து குரு இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது அதற்கு பெயர் வந்து குரு அதிசார பயிற்சி. அதே வந்து இது மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு போகிறார். அதே குரு பகவான் வந்து விருச்சிகம், தனுசு அந்த மாதிரி இடத்துல இருக்கும்பொழுது அதே 5, 6, 7 இடங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது சூரியன் ட்ராவல் பண்ணும்போது அது வந்து வக்ர பயிற்சியாக மாறும். ஆனால் இப்போ வந்து வக்ர பயிற்சியும் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்கக்கூடிய இல்யூஷன் தான் நமக்கு அதிசாரமாகவும் வக்கரமாகவும் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது. இந்த வக்கர பயிற்சி, அதிசார பயிற்சி எப்போ நடக்கிறது, வக்கர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிசார பயிற்சி அக்டோபர் 18, 2025 சனிக்கிழமை அன்று மதியம் 2:05 குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கு போகிறார், எக்ஸால்டட் பொசிஷன். ஸோ இதனால் பூர்ண சுபரான குரு பகவான் உச்சமடைவது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நற்பலன்களை கொடுப்பார். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, உச்சஸ்தானத்திலேருந்து சனி பகவானை பார்க்கறதுனால குறிப்பாக யாருக்கு ரிலீஃப் கேட்டால், கும்பம், மீனம், மேஷம், சிம்மம் இவங்களுக்கெல்லாம், அதே மாதிரி தனுசு இவங்களுக்கெல்லாம் அதிக ரிலீஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, பாத சனி, விரய சனி, ஜென்ம சனி, இந்த சனி பாதிப்புகளை குறைக்கக்கூடிய வகையில் இருப்பார். ஏன்னா சனிக்கு அந்த இடத்துல மீனராசியில் பவர் கம்மி, ஆனால் குருவுக்கு பவர் ஜாஸ்தி.
குருவின் லைட் ரேஸ் அங்கே விழறதுனால சனியுடைய பாதிப்பு குறைய துவங்கும். இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேட்டால் அக்டோபர் 18ஆம் தேதி மத்தியானத்துலேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி ராத்திரி வரைக்கும் இந்த குரு கடகராசியில் அதிசாரமாக இருப்பார். ஆனால் அதுலேயும் அதிசார ட்ராவல் ஒன்று, வக்ர ட்ராவல் ஒன்று. அதிசாரமாக அக்டோபர் 18லேருந்து நவம்பர் 11 ராத்திரி 9:30 வரைக்கும் அதிசாரமாக நேர்கதியில் போகிறார். நவம்பர் 11, 2025 இரவு 9:30 வக்கர கதி ஆரம்பித்து பின்னோக்கி நகர்வார். அங்கே கடகராசியிலேயே வக்கர கதியில் இருப்பார். அதுக்கப்புறமா டிசம்பர் 5, 2025 இரவு 9:51 குரு பகவான் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த அதிசார வக்ர மற்றும் மிதுன ராசி பயிற்சியில் இந்த டியூரேஷன் அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது, எந்த விதத்தில் பாசிட்டிவ் பலன்களை, ஏன்னா நெகட்டிவ் பலன் ரொம்ப கம்மி, 90% பாசிட்டிவ் தான், 10% தான் நெகட்டிவ். அதுவும் சில ராசிக்கு மட்டும்தான். அது கூட குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சங்கடம், மற்றபடி பெருசாக கெடுதல் கிடையாது. அதனால் இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். சிம்மராசி நண்பர்களுக்கான குரு அதிசார பயிற்சி பலன்கள். இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துக்கு குரு வரார். 12ஆம் இடம் அப்படிங்கிறது சயனஸ்தானம், அயன சயனஸ்தானம், தூங்குற இடத்துக்கு வரார். செலவுகளை ஜாஸ்தி பண்ணுவார். உங்களுக்கு தூக்கம் கெட்டு அலைச்சலை தரக்கூடிய வகையில் உங்கள் உடம்பில் இருந்த சங்கடங்கள் எதுவும் பெருசாக இருக்காது. ஆனால் உடம்பை அசௌகரியம், அதாவது உடம்பை சங்கடப்படுத்திக்கிட்டு வேலை பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்கும். உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். சொத்து சேர்க்கை ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. குரு பயிற்சி அதிசார பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிடுவீங்க. குரு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொந்த வீட்டுக்கு போயிடுவீங்க. இது உங்களுக்கு வளர்ச்சியை தரும். குழந்தைகள் விஷயத்தில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஃபண்டிங் பண்ணுறாங்கல்ல, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், அவங்க கூட டைஅப் கிடைத்து புதிய நண்பர்கள் மூலமாக இந்த வெஞ்சர் கேபிட்டல் முதலீடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் அதிகரிக்கும். அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் கடன் வாங்கிறது எதுக்காக வாங்கணுன்ருக்கு. நான் கடல் கடந்து போகிறதுக்கு போய் படாடவமாக ஊர் சுற்றிட்டு வரேன் அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் நிறைய ஃபாரின் டூர் போவீங்க, அதுக்கு ஃபண்டிங் வெளியிலேருந்து வரும். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் டெவலப் பண்ணுறதுக்காக, பிஸ்னஸில் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். எதிரிகளால் முடங்கின தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய இழுத்து மூடின உங்கள் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க, மீண்டும் திறவுகோல் கொண்டு திறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி முதலீடுகளை அதிகப்படுத்தி பணத்தை போட்டு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. வீடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பணத்தை போடுவீங்க, தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு கடன் வாங்கி போடுவீங்க, உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக முதலீடு செய்வீங்க. மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி ஒரு பெரிய வளர்ச்சியை, மாற்றத்தை, இடமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை தருகின்ற வகையில் இருக்குது. அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்பட்டு அவருடைய உடம்பில் இருந்த வியாதி தீருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குடும்ப எதிரிகள் மறைந்தோடுவதற்குண்டான ஒரு சிறப்பான நேரமாக இந்த குரு அதிசார பயிற்சி இருக்குது. உங்களுடைய எதிரிகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லும் சூழ்நிலை ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கௌரவ உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக உங்களை உங்கள் அரசியல் தலைமை உங்களை தனிமைப்படுத்தி வச்சுருப்பாங்க, ஒதுக்கி வச்சுருப்பாங்க. முன்னாள் முதல்வர் அம்மா தனக்கு பிடிக்காதவங்கள உடனே பதவியை விட்டு தூக்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களை தூக்கி வெளியில் வச்சுருந்தவங்கள இப்போ உங்களை தேடி வருவாங்க. உங்களுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா, 12ஆம் இடத்துக்கு வரதுனால லெஸ் தேன் 30 இயர்ஸ் இருக்கிறவங்க பண விவகாரங்களில் யாரை நம்பியும் பணத்தை கொடுக்கக்கூடாது. நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா அது பணம் வராது. ஸோ நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75% நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் நிறைய நஷ்டமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இதுக்கு என்ன பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு தனியாக பரிகாரம் சொல்லலை, மாசாந்திர பரிகாரங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம், மாசாந்திர பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கோம், அதில் பரிகாரத்தை சொல்லிட்டு வரோம். அதையே பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை அந்த பரிகாரங்கள் துணை கொண்டு செயல்படுத்திக்கலாம். கன்னிராசி நண்பர்களுக்கான குரு அதிசார பயிற்சி பலன். பாதகாதிபதியான குரு, சுகஸ்தானாதிபதியான குரு உச்சமடைவது உங்களுக்கு வளர்ச்சியை தரும், படிப்பில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். படிக்கிற குழந்தைங்க சோம்பேறித்தனத்தினால படிப்பை விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு படிப்பை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் தாயாருடைய அனுசரணையான போக்கு அல்ல தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும், தாயாருடைய நிலைமை உயருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய வியாபாரத்தில் லாபம் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்மீக நாட்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. குலதெய்வ வழிபாட்டை நிறையா பண்ணுவீங்க. இந்த காலகட்டத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் தேடி போகக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் கூட பிறந்தவங்க வளர்ச்சி அடைந்து சந்தோஷத்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதுவும் தம்பி தங்கைகள், உங்களுடைய தம்பி தங்கைகளால் உங்களுக்கு ஆதாயமும் வெற்றியும் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு படிப்பில் வெற்றி வரல, வியாபாரத்தில் வெற்றி வரல, செய்யக்கூடிய தொழிலில் வெற்றி வரலைன்னா இப்போ வெற்றி வரத்துக்கு உண்டான நேரம் இது. மதிப்பு மரியாதை உயரும். அதே சமயம் உங்களுடைய லாபஸ்தானத்திலேருந்து குரு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்ககிட்ட தப்பான எண்ணத்தோடு நடந்துட்டு இருக்கிறவங்க, பழகிட்டு இருக்கிறவாள்லாம் உங்களை விட்டு விலகி செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அவனையே திருத்துவாங்க. குரு பகவான் அந்த தப்பான எண்ணத்தில் இருக்கான் பாருங்கள், அவனை திருத்துவார். இத்தனை நாளாக அதுவும் இந்த பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னா அந்த அவங்க கூட இப்போ தான் கோயட் தான் சகஜமாக இருக்கேன். இந்த கூட படிக்கிற பசங்க யாராவது தப்பான எண்ணத்தோடு இருந்தாங்கன்னா இப்போ குரு அவங்கள மாற்றுவார். அந்த நபர் எவன் தப்பாக நினைக்கிறானோ அவனுக்கு ஒரு நல்ல எண்ணத்தை கொடுத்து, இந்த பொண்ணுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கணும், இந்த பையனுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நல்வழிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். உறவுகளிடம் பகை இருந்ததுன்னா அந்த உறவுகளுக்குள் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய தந்தையுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக குடும்பத்தில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக வழக்குகள் நடந்துட்டுருக்குன்னா, நிலம் சார்ந்த பூர்வீக சொத்து சார்ந்த வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்குலேருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு லேண்டு வாங்கி போட்டிருக்கேன், அதில் வெள்ளங்க இருக்குது, யாரோ ஒருத்தர் டபுள் டாக்குமெண்ட்டாக கொடுத்துட்டாங்க, இப்போ டபுள் டாக்குமெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் எப்போவோ பண்ணியிருக்காங்க, இல்லை அதில் வில்லங்க இருக்குது, ஏதோ பக்கத்து இடத்துக்கார ஏதோ, இப்போ அதெல்லாம் கிளியர் ஆகும். ஸோ வழக்குகளில் அல்லது பஞ்சாயத்துகளில் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சார் நான் வேலைக்கே போகல சார், இப்போ தான் நான் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லை, பதவியும் சேர்த்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு பகவான் வெற்றியை, வளர்ச்சியை, சந்தோஷத்தை, நட்புகளின் ஆதரவை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உங்களுக்கு 85% நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் இந்த குரு பயிற்சி இருக்குது, அதிசார பயிற்சி. இதற்கு பரிகாரம் மீதி 15% எங்களுக்கு கெடுதல் எதுவும் வராமல் இருக்கணும், என்ன பண்ணுறது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இந்த மாசாந்திர பலன்கள் நம்ம சொல்லிட்டு வரோம். நம்ம சேனல்லே அக்ஷர அண்ணாமலை சேனல்லே மாசாந்திர பலன்கள் சொல்கிறோம். இந்த மாசாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வாருங்கள். உங்களுக்கு குருவினால் வரக்கூடிய அந்த 15% கெடுபலன் கூட நற்பலன்களாக 100% மாற்றுவதற்குண்டான உபாயத்தை வழிமொழியக்கூடிய வகையில் அந்த பலன்கள் இருக்கும். இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கோ, அதுபோல் இந்த ராசியை இந்த பலன்களை கேட்டு தெளிவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உருவாக வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோடய பிரார்த்தனை. அப்படி உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய ஜாதகத்தில், ஏன்னா சில பேர்த்துக்கு ரொம்ப ரேரஸ்ட் அக்கேஷன்ஸ் என்ன ஆகும்னா, இந்த குரு அதிசார பயிற்சி கூட சில பேர்த்துக்கு கெடுதல் பண்ணும். ஏன் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் குரு விரயத்தில் இருக்கிறதோ இல்லை சனியின் பார்வையில் இருக்கிறதோ அது கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸோடு என்னை கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில்
காண்டாக்ட் பண்ணுறது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த பலன்கள் அனைத்தும் நான் இப்போ சொல்லக்கூடிய சொன்ன பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம், வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை கணிச்சிருப்பாங்க. அதனால் கொஞ்சம் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை வச்சு நான் ஜாதகம் கணித்து கரெக்ஷன் பண்ணினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பலன்களே சொல்லுவேன். அதற்கு கட்டணம் உண்டு. அதனால் தேவைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ கட்டணம் செலுத்தி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் அந்த குரு பகவான் மங்களங்களையும் தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அதிசாரி குரு பயிற்சியினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அதனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோங்க. உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல இருந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல கடக ராசியில உச்சம் பெறாரு. அதாவது உங்க ராசிக்கு விரைய குருவா உச்சம் பெற குரு வரப்போறாரு. அப்படி வரும்பொழுது உங்களுக்கு எது மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோங்க. இப்ப சிம்ம ராசிக்கு ஆல்ரெடி அஷ்டம சனியோட தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. சிம்ம ராசி எப்பவுமே ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், விடாமுயற்சி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ராசி. இப்ப இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அஷ்டம் சனியோட பார்வையில் இருக்கிறதுனால சில தடுமாற்றங்கள், குழப்பங்கள் வரும். இத்தனை நாளா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத விரயங்கள், கடன் தொல்லைகள், ஹாஸ்பிட்டல் செலவு, விரயங்கள் இது மாதிரி எல்லாம் நடந்திருக்கும். ஆனா இந்த சிம்ம ராசிக்கு அதிசார குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு மேல அந்த விரய குரு உச்சம் பெற்ற குரு வந்து பார்த்தீங்கன்னா விரயங்கள், தேவையில்லாத விரயங்கள் எல்லாம் இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம், அதை லாபம் எடுக்கிறோம். அந்த லாபம் வந்து தேவையில்லாத விரயங்களுக்கு போறதுக்கு பதிலாக சுப விரயமா மாற்றுவார். இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சு தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு, விரயங்கள், அகல்கால் வச்சிருப்பீங்க, எல்லாமே நடந்திருக்கும். ஆனா இந்த 12ஆம் இடத்துக்கு குரு வரும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவெடுக்க முடியாம குழப்பங்கள், தடுமாற்றங்கள், பிரச்சனைகள், மற்றவங்களுக்குன்னா முன்னாடி நின்று போய் சரி பண்ணீங்க, உங்களுக்குன்னா ஒரு முடிவெடுக்கிறதுக்கு விடாத சூழ்நிலை உருவாயிருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாபம் எடுத்து கையில வச்சிருப்பீங்க. அந்த லாபம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணலாமா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன கசப்புகள் கண்டிப்பாக கொடுத்துருக்கும், தடுமாற்றங்கள் கொடுத்துருக்குங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது. அதனால நீங்கள் தைரியத்தோட துணிஞ்சு இறங்கி நீங்கள் பண்ணுங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா 12ஆம் இடத்துல குரு வரும் பொழுது சுப நிகழ்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அசையா சொத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அசையா சொத்துல எப்படி சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது? ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீட்டில் யாருக்காவது திருமண ஏஜ் இருந்ததுன்னா திருமணம் பண்ணுறது, இது மாதிரி சுப விரயங்கள் நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அது நல்ல பலன்கள் கொடுக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் வாங்கலாம், இல்லை வீடு கட்டலாம். இதெல்லாம் வாகன அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு ஜாமீன் எழுத்து போடுறது, சப்போர்ட் பண்ணுறது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதனால் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றங்கள் வந்தாலும், ஆனால் லேட் ஆனாலும் கண்டிப்பாக அது நிச்சயம் உங்களுக்கு நல்லபடியாகவே அமையும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம் சனியில் வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள்ல ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து தொழிலில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஜாப் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு போயிருப்பீங்க, எக்ஸாம் எழுதிருப்பீங்க, நிறைய பேர் அமௌண்ட்டு கட்டியிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாமே கிடைச்சிருக்காது. ஆனால் இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச தொழிலுங்கிறது கண்டிப்பாக அமையும். நீங்கள் தொழிலுக்கு பணம் கட்டியிருந்தா கூட அது நல்ல வேலைங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். வெளியூருக்கு போகிறதுக்கு, வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு விசா இல்லாமல் நீங்கள் இருந்திருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாகவும் கண்டிப்பாக இது அமையும். அதனால் வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வருங்க. வெளிநாட்டிலிருந்து முன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு மாற்றங்கள், ஊர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் இது அமைப்பதற்கான வாய்ப்புகளாகவும் கட்டாயம் இது அமையுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசித்து நிதானமோட செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கிறது இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
வாகன யோகா அமைப்புகள்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப அகல்கால் வைக்காதீங்க. கடன் வாங்கி இது வாங்கி அது கொடுக்கலாம், அது வாங்கி அது கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பண்ண வேண்டாம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இத்தனை நாளாக பட்ட கஷ்டங்கள் கண்டிப்பாக விடிவாளுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி பேரண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு அடிக்கடிக்கு உடல் பாதைகளை கொடுத்துருக்குங்க. ஹாஸ்பிட்டலில் சில விரயங்கள் பண்ணியிருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. அந்த ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கும். ஒரு 5 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா அது தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு விரயங்கள் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள், அப்பா அம்மாவோட சப்போர்ட்டு, அவங்களோட அரவணைப்பு கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நிகழ் இருந்தாலுமே கூட அவங்களுக்கு ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் இருந்திருப்பீங்க. நிறைய பேர் வந்து உறவினரில் ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான சிந்தனையினால பண்ண தப்புக்கு அவங்களே வந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. விலகி போன சொந்த பந்தங்கள், விலகி போன உறவுகள் இதெல்லாமே தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ 6ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால சூழ்ந்து எப்பவுமே வந்து ஒரு எதிரிகள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. மறைமுகமான விஷயங்கள்ல மறைமுகமான பிரச்சனைகள் யார் நீங்கள் சில டயத்தில் வந்து நல்லதுன்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்களோ அவங்க உங்களுக்கு ஏமாத்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் ஒரு பயிற்சியாகவும் இந்த அதிசார குரு பயிற்சிங்கிறது கண்டிப்பாக நிகழும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இரவு நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு இரவு நேர பயணங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துப்பாங்க. வாகனத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்துலையும் கொஞ்சம் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றவங்க யாரை நம்பி நீங்கள் இறங்கி நீங்கள் பண்ண வேண்டாங்க. அதே மாதிரி தான தருமங்கள் கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டயத்தில் வந்து அஷ்டம சனி நடந்தாலுமே கூட அந்த குரு உங்களுக்கு முழு சப்போர்ட்டாக இருக்கிறனால கண்டிப்பாக நீங்கள் தான தருமங்கள் நீங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக இரட்டிப்பு பலனுங்க உங்களுக்கு வந்து ஒரு பலனுங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள். சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு நிவர்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் குலதெய்வனோட வழிபாடுகள் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி இந்த குருமார்கள் உங்களுடைய குருமார்கள் நல்ல வழிபாடுகளை பண்ணுங்கள். இஷ்ட தெய்வங்களை வழிபாடுகளை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் ஒரு மதிப்பு மரியாதையும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியல, எது பண்ணாலும் எது தொட்டாலும் நமக்கு பிரச்சனையாக தான் வந்தது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அதிசார குரு பயிற்சி இந்த 1 மாத காலம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி உங்கள் குடும்பத்திலையும் சரி சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமையும். அதே மாதிரி கடன் வந்து ஒரு பகுதி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபா கடன் வாங்குனீங்கன்னா மறுபடியும் 4 ரூபா கடன் வாங்க தான் பார்க்கமே தவிர கடன் கட்டுறதுக்கு விடாதுங்க. புதிய வட்டி கட்டுறதுக்கு கூட புதிய கடன் வாங்கி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாயிருக்குங்க. நீங்கள் ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்பீங்க. நீங்கள் வாங்கல அப்படின்னா கூட நீங்கள் இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுத்துருப்பீங்க. அவங்க உங்களை ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புத பலனும் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அதிகமாக தேவையே இல்லைங்க. துணிஞ்சு இறங்கி நீங்கள் தைரியமாக நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். இப்போ நம்ம பார்க்குறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்குங்க. இதே உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்திகள் இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் நெகட்டிவாக இருக்கா இல்லை பாசிட்டிவ் இருக்கா இல்லை நம்ம ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்கா அதனுடைய பார்த்து அதனோட விளக்கங்கள் தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்கள் போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் அமையும். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.